ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 152 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,717 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 444 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 81,044 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 6 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் இருக்குது. 55,623 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பிலோ 800ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஏவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் 1.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 3 பேங்கும் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வருது, அப்படி தான் இருக்குது. மேபி பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது போக கெமிக்கல் ஸ்டாக்கு போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம். 2,976 ரூபா போனது இப்போ 2,953 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. எந்த பங்குனா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 72 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வச்சுருக்கோம், அதில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு புஷ்ஷுன்னு மேலே போயிருக்குது. பட் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா சுத்தமாக கிடையாது. 72 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி டிவிடெண்டும் போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐடிசி. ஸோ இன்னைக்கு அது மேலே போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மாதிரி 1% கிட்ட மேலே போயிருக்கு. 422 ரூபா போனது இப்போ 416 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிசிக்கு 92% அனாலிஸ்ட் சொல்கிறது இதுக்கு பைக்கால் தான் கொடுக்குறாங்க. 39 அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 36 அனாலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் தான். ரிமைனிங் 2 பேர் ஹோல்ட் ரேட்டிங், ஒரே ஒருத்தவங்க வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நான் லாஸ்ட்டு ரிசல்ட்ஸ் டைமே அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு அக்ரி செக்மெண்ட்டில் இருந்து, அதாவது அக்ரி பிஸ்னஸ் நல்லாவே க்ரோத் பண்ணியிருக்கு. சிகரெட்டோட வால்யூமும் 6% கிட்ட க்ரோத் ஆயிருக்கு. அக்ரி பிஸ்னஸோட ரெவன்யூ மட்டுமே 39% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எஃப்எம்சிஜியோட ரெவன்யூ 5.2% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எஃப்எம்சிஜியோட மார்ஜின் வந்து 60 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இது போக டொபாக்கோ லீஃபோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு எபிட் மார்ஜினில். அதனால எஃப்எம்சிஜி மார்ஜின்லேயும் ஒரு 180 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்குது. இவங்களுக்கு சிட்டி சொல்கிற ப்ரோக்கரேஜ், அதாவது சிட்டி ப்ரோக்கரேஜ் கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 500 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸுமே இதுக்கு பைக்கால் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஸோனோபல், அதாவது ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ரீசென்ட்லி அக்யூசிஷன் பண்ண கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3,735 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2.5% மேலே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் இதில் என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இவங்க ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ரிசல்ட்ஸு. 156 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 4% விழுந்திருக்கு, 995 கோடி. எபிட்டா 20% விழுந்திருக்கு, 135 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு, 91 கோடி. மார்ஜினும் 13.5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ஸோனோபல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் 156 ரூபா பெர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பங்கு என்கிட்ட கிடையாது, யாருக்கிட்டையாவது வச்சிருப்பீங்க. ஸோ இருக்குன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம், பட் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கிராஃப்டோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 340 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 35.6 crores. மார்ஜின் 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 27.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10.4 crores பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 620 ரூபா வரைக்கும் பேருக்கு இன்னைக்கு. இப்போ 597 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 51 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டவ் கிராஃப்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூபிஎல். இந்த பங்கு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், பட் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. ரீசெண்டாக வந்து ரிசல்ட்ஸும் ஓகேயாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 716 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. யூபிஎல் என்ன ஒன்றுனா, ஆக்சுவலி இப்போ Q1 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் 88 கோடி நெட் லாஸு. இதில் இப்போ ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்டாக் வந்து 780 ரூபா முதல் கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 808 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நுவம்மா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆன்டிக்யூ ஸ்டாக் ப்ரோக்கிங் கொடுக்குற பை ரேட்டிங் சொல்கிறாங்க. 710 ரூபா முன்னாடி சொன்ன டார்கெட் ப்ரைஸ் இப்போ 730 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்த பேசிஸில் இன்னைக்கு யூபிஎல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இது யூபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்.
நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிட்ஸ், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் ஃபினான்ஷியல் 26 அந்த டைமில் ஐடிபிஐ பேங்க்ல ஸ்டேக் சேல் பண்ண இருக்கிறாங்க கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எல்ஐசியும் கிட்டத்தட்ட 60.72% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் Q3 ஃபினான்ஷியல் 26ல் 50,000 கோடி அளவுக்கு சேல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸ் மோடிலால் ஓசால் கொடுக்குறாங்க. 480 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க கோல் இந்தியாவுக்கு. ஸோ இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப் 4% மேலே அப்பு, டிவிஎஸ் மோட்டார் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஆட்டோ இது எல்லாமே 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. அசோக் லேலாண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலாம் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் இது ஒரு ரீசன். அடுத்தது மெட்டல் ஸ்டாக்கும், அதாவது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா கொசிபி, அதே மாதிரி ஹாங்காங்கோட ஹேங்ஸங்கு, ஷாங்காயோட எஸ்எஸ்சி காம்போசிட்டு இந்த இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு முக்கியமாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தர்மடி நிச்சயம்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் நியூஸ் பார்த்தேன், சைனீஸ் கம்பெனியான BYD கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பேட்டரி மேக்கிங் பண்ண போகிறாங்க. அதாவது BYD ப்ளஸ் வந்து பீஜிங்கை சேர்ந்த பில்லியான் நியூ எனர்ஜி டெக்னாலஜிஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு பேட்டரி மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி காலையில் நியூஸ் வந்துச்சு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு வருது அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க 2 பேருமே, அதாவது அதானி குழுமமும் சைனீஸ் கம்பெனி சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான் போட போகிறாங்கன்னு. பட் அது வந்து அதானி குழுமம் திட்டவட்டமாட்டு மறுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்கு ஜூலையில். ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 66,000 கோடி வரைக்கும் எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஜூலையில். ரிலையன்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி வச்சிருக்க ஹோல்டிங்ஸ் வந்து 6.93%. ஸோ மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது 1,27,829 கோடி. இதில் வந்து -10% அளவு கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டிசிஎஸ்க்கு வந்து 4.86% வச்சுருக்காங்க, 53,458 கோடி. இதில் 7% அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. ஐடிபிஐ பேங்க்ல 49.24%, 49,050 கோடியாக குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸில் வந்து HL டெக்னாலஜிஸில் 3% கிராஷ் ஆயிருக்கு, 5.31% ஸ்டேக்கு, 21,144 கோடி வேல்யூ. இன்ஃபோசிஸ் 10.88%, 60,926 கோடி, 3% விழுந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல 8.17% வச்சிருக்காங்க, 26,158 கோடி, 3% விழுந்திருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல 6.88%, 27,058 கோடி வேல்யூ, 2% விழுந்திருக்கு. பாரதி ஏர்டெல்ல 2% விழுந்திருக்கு, 47,113 கோடி மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்காங்க, 4.04% ஸ்டேக்கு. டெக் மஹிந்திரால 10.31% ஸ்டேக் வச்சிருக்காங்க, 14,776 கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்கு, 2% விழுந்திருக்கு. எஸ்பிஐல 9.20%, 64,809 கோடி வேல்யூ, கிட்டத்தட்ட 1.9% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 66,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் குறைஞ்சிருக்கு இந்த மார்க்கெட் கிராஷ்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலும் அது மாதிரி அவங்களோட ஜாப்பனீஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற JFE அந்த ஜேவி கம்பெனி, ஸோ JFE ஸ்டீல் கார்பரேஷன் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு 5,845 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரெயின் ஓரியன்டல் எலக்ட்ரிக் ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு, அதாவது கர்நாடகாவில் இருக்க விஜயநகர் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த JSW எலக்ட்ரிக் ஸ்டீல் நாசிக் பிரைவேட் பிளான்ட், இந்த 2 பிளான்லையுமே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு இந்த கிரெயின் ஓரியன்டட் எலக்ட்ரிக் ஸ்டீல் கெப்பாசிட்டி 3,50,000 டன்ஸ் பர் ஆனம் மட்டும் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஜாயின்ட்லி எக்ஸ்பேன்ஷனுக்கு 5,845 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விஜயநகர் கெப்பாசிட்டியில் 1,545 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது போக மகாராஷ்டிரா அந்த நாசிக்கில் 4,300 கோடி இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து 7 மில்லியன் பேரல்ஸ் US க்ரூட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யாவில் ஆயில் வாங்கினா டேரிஃப் இஷ்யூ வர்றதுனால US, கனடா, மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் பேரல்ஸ் வந்து செப்டம்பர் அரைவலுக்கு வேண்டி நம்ம ஒரு 7 மில்லியன் பேரல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது US, கனடாவோட வெஸ்டர்ன் கனடா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அபுதாபி இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆயில்ஸ் வந்து 7 மில்லியன் பேரல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் IOCL மட்டும் வாங்கினது 4.5 மில்லியன் பேரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. US, கனடா அங்கேருந்து 4.5 மில்லியன் பேரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் HPCL இருக்காங்க, BPCL இருக்கிறாங்க, மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல்ஸ் இவங்க எல்லாம் சேர்த்து
7 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து க்ரூட் ஆயில் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எவர் பாண்ட் இஷ்யூக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட $230 பில்லியன், 20 பில்லியன் ருபீஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி சில ஸ்டாக்ஸில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் நெட் பையிங் பண்ணியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் வந்து சம் பர்சன்டேஜ் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், இன்ஃபோ எட்ஜ், டிசிஎஸ், கோஃபோர்ஜின், அது போக ஹெச்எல் டெக்னாலஜிஸு, இன்ஃபோசிஸ், அடுத்து டாடா மோட்டார்ஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், எல்என்டி, அம்புஜா சிமெண்ட்ஸ், மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ், சைமண்ட்ஸ், ஐஆர்இடிஏ, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன், சமர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல், பிசிபிஎல் கெமிக்கல், ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், அடுத்தது டிக்வி டார்க் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ். இதில் எல்லாமே வந்து நெட்டாடு பையிங் பண்ணியிருக்காங்க இந்த Q1ல. இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், டிவிஸ் லேபரேட்டரிஸ், பாரதி ஏர்டெல், கோட்டக் மஹிந்திரா பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எஃப், ஃபீச்சர் மோட்டார்ஸ், மேரிகோ, நெக்ஸ்ட் எஸ்பிஐ, இதில் வந்து சம் பர்சன்டேஜ் செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல், சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர், சிஎட், அலைட் பெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ், குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், ஹின்வர் ஹோம்ஸ் இனோவேஷன், அடுத்தது வந்து ஹிமாஸ்டின்ஸ் சாய்டு, ஆர்கே சுவாமி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட வேல்யூவை ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அப்டேட். பர்சன்டேஜ் வேல்யூலாம் சொன்னோம்னா அந்த நியூஸ் மட்டுமே 10 நிமிஷம் வந்துடும். அதனால தான் நான் அந்த ஸ்டாக்கோட நேம் மட்டும் சொன்னேன். அதோட லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஓர் அவுட்புட் வந்து ஜூலையில் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 42.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயன் ஓரோட ப்ரொடக்ஷன் 3.09 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 2.17 மில்லியன் டன்ஸாக தான் இருந்துச்சு. அயன் ஓரோட சேல்ஸ் வந்து 13.07% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.46 மில்லியன் டன்ஸாக இருக்குது இந்த ஜூலையில். சத்தீஸ்கர் டிவிஷன் மட்டுமே ப்ரொடக்ஷன் 54.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 9.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கர்நாடகா டிவிஷனில் 26.32% ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. சேல்ஸ் 19.09% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் இனி வர இருக்குது. 4th குவார்ட்டரில் 4% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த வின்ஃபாஸ்டோட பிளான்ட் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு சிஎம் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ விரைவில் வந்து லோக்கலில் அவங்களோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஷோரூம்ஸை வந்து இப்போ சூரத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து படிப்படியாக எங்கெல்லாம் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வின்ஃபாஸ்ட் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓக்கான ப்ரைஸ் பேண்ட் வந்திருக்கு. 139 ரூபாலேருந்து 147 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3600 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆங்கர் பிட்டிங்கு ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 11 வரை டைமு. பட் நமக்கு வந்து ஆகஸ்ட் 7 ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 7 தான் வரும். ஐ திங்க் க்ளோசிங் வந்து ஆகஸ்ட் 11, அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 12, டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறது 13, லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4. ஸோ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 1600 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 2000 கோடி. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் வேல்யூவேஷன் 20,185 கோடி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அன்னைக்கு மார்க்கெட்டில் 17% விழுந்துருந்துச்சு. அதனால அதை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் பேன் பண்ணி, ஏன்னா 4 இயர்ஸில் சிங்கிள் டேல பிக்கஸ்ட் ட்ராப்னால ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் அதை பேன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் பிரச்சனை ஓஞ்சிட்டான்னா அதுவும் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி யாருமே பெருசாக பல்காட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு விப்ரோவில் தான் இருக்குது. அதுவும் ஒரு 10 ரூபா 20 ரூபா விழுந்தா பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விப்ரோவில் 18 times earnings கிட்ட வந்திருக்குது விப்ரோ. ஸோ டெக் மஹிந்திரா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டிசிஎஸ், அது போக இன்ஃபோசிஸ் இதெல்லாமே 1.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்காங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் எஃப்ஐஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெட் செல்லர்ஸாக இருப்பாங்க, நெட் பையர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.